கொலை குற்றமோ இல்லைன்னா ஒரு பொய் ஏதோ ஒரு வழக்கில் போனோம் அப்படின்னாலே பெயில் தரது அவ்வளோ கஷ்டம். அப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரமுகருக்கோ இல்லை அரசியல் பின்னணி சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான், இல்லைன்னா ப்ரெசண்ட் கரண்ட்ல இருக்கிற யார் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அவங்க சைடில் இருக்கிறவங்க தான் பெயில் வந்து ஈஸியாக கிடைக்குது. இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒன்று. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி ஈஸியாக பெயில் கிடச்சிச்சு? அப்போ பெயில் கிடச்சி வந்து திருப்பி இந்த குற்றத்தை பண்ணுறாங்கன்னா அப்போ பெயிலுன்றது எதுக்கு கொடுக்குறாங்க? திருப்பி இந்த குற்றம் பண்ணுறாங்க. இன்னொன்று இதில் வந்து எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் சார் அந்த இனிமேல் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, அங்கே இருக்கிற பெண்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எஸ்பி சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் பிங்க் பேட்ரோலை அதிகப்படுத்துவோம், சிசிடிவி வந்து துரிதப்படுத்துவோம் அப்படின்றாங்க. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டில் ஒன்று என்ன வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னா, பாலியல் குற்றம் பண்ணுறவங்க தான் இங்கே ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. அதாவது இப்போ என்னென்னா, பொள்ளாச்சியில் ஒரு ரேப் நடந்துடுறோம், திருச்சியில் ஒரு ரேப்பு, சென்னையில் ஒரு ரேப் நடந்துடும். அது எப்படி நடக்கணும்னா சும்மா ரேப் நடக்கக்கூடாது, கொடூரமாக ரேப் நடந்து அதை வந்து கொலை செய்யணும், அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்படி நடந்தால் பத்திரிகையாளர்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ பிங்க் பேட்ரோல் அதிகப்படுத்துவாங்க, சிசிடிவி அதிகப்படுத்துவாங்க. அது வரைக்கும் அந்த ஊரை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க, இவங்க தான் இப்போ ஹீரோ மாதிரி இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அந்த ஊர் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்குவோம், கரூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்காது. அங்கே ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரேப் நடக்கணும், ஒரு மர்டர் நடக்கணும், அப்போ தான் வந்து பிங்க் பேட்ரோல் அதிகப்படுத்துவாங்க, அப்போ தான் சிசிடிவி அதிகப்படுத்துவாங்க, அப்போ தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஸோ இவங்களாம் ஒரு சமூக சேவை மாதிரி தான் இப்போ கருதப்படுது.